நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. அருணா கூட தான் சேர விடாம கெடுத்த. இங்கேயுமா உன்னை என்ன பண்ற? போடா. ஹலோ, பில்லுக்கு யாரு பணம் கட்டுறது? பணத்தை வச்சுட்டு போ. இவெல்லாம் பொம்பளைங்கள தான் ஏமாத்துவான்னு பார்த்தா ஒரு பேரரையே ஏமாத்துறான். இந்த மாதிரி அயோக்கியனுங்களுக்கெல்லாம் இப்படிதான் அப்பப்போ சூடு கொடுக்கணும். ரிலாக்ஸேஷன் ஹோட்டலுக்கு வந்தோம், இப்போ நாமளே சூடாயிட்டோம். வாங்க. ராஜா, உன்னை இந்த உடையில நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. நான் பாவிடா பாவி. மா அழாதீங்கம்மா. ஒரே பையனாச்சேன்னு தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் விதவிதமா ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தேனடா. உனக்கா இந்த நிலைமை? கல்பனா, அம்மாவை சமாதானப்படுத்துமா. அம்மா, இங்கே நீங்கள் அழக்கூடாதும்மா. ரொம்ப சத்தம் போட்டிங்கன்னா இங்கேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. இல்லப்பா, அழமாட்டேன். நான் அழவே மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன்டா. அம்மா, இனிமே என்னைக்குமே என்னை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. முதல்ல கல்பனாக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து சீக்கிரமா அவ கல்யாணத்தை முடிக்கணும். இல்லைண்ணா, எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. முதல்ல நீ வெளியே வந்தா எனக்கு அதுவே போதும். நான் வருவேனாங்கிறது சந்தேகம். என்னப்பா சொல்ற? என் மேல உள்ள கேஸ் அப்படிமா. நான் வந்து கல்பனா கல்யாணம் நடக்கணும்னா அது நடக்காத காரியம். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் உயிரோடு இருக்கும்போதே கல்பனா கல்யாணம் நடந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு போயிடுறேன். ஏன்பா அப்படிலாம் பேசுற? உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நான் வணங்குற தெய்வம் உன்னை காப்பாத்துப்பா. அம்மா, நாம அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாதானே தெய்வம் நமக்கு நல்லது செய்யும். நான் யாருக்குமா நல்லது செஞ்சிருக்கேன்? அண்ணா, நானும் அம்மாவும் போய் நந்தினி மேடத்தை பார்க்கட்டுமா? நந்தினியா? ஏம்மா, அவங்கள பார்த்து என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ்வளோ வசதி இருந்தோம் ரொம்ப எளிமையா இருக்காப்பா. நாங்க 2 பேரும் போய் உனக்கு ஆபத்துன்னு சொன்ன நிச்சயமா உதவி செய்வாப்பா. நான் தப்பு பண்ணது உண்மைதானம்மா. அப்புறம் எதுக்கு தண்டனையிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணணும்? ஏன்பா, இப்பதான் நீ திருந்துட்டியப்பா. அம்மா, திருந்தினாலும் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் நந்தினி, ஜெயந்தி 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. நந்தினி மேடம் அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாங்கண்ணா. நானும் அம்மாவும் கண்டிப்பா அவங்கள பார்க்க தான் போறோம். அம்மா, நந்தினி நிச்சயமா உங்களுக்கு உதவியாக தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. கல்பனா, அம்மாவை கூட்டிட்டு போமா. வாமா போலாம். போயிட்டு வரேண்ணா. கிளம்புங்கம்மா. வரேன்ப்பா. இன்னைக்கு காலையில யார் மூஞ்சில முழிக்கணும்? இந்த ஓட்ட சைக்கிளோட என் உயிரே போய்கிட்டு இருக்கு. மகனே, ஏய் மகனே, மகனே நில். என்னை பார்த்ததும் ஏன் ஓட பார்க்கிறாய்? உன்னை பார்த்துட்டு இன்னும் வேகமா ஓடி இருப்பேனே. ஐயோ மகனே, அந்த சிந்தாமணி எங்களை நன்றாக ஏமாற்றி விட்டாள். ஆமா, நீங்க அவங்களை ஏமாத்த நினைச்சீங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா உங்களை ஏமாத்தி விட்டாங்க. நாங்கள் ஏமாற்றவில்லை. ஏமாத்தலையா?
அப்புறம் எப்படி நகையெல்லாம் கல்லு மண்ணுமா மாறிச்சு? எங்கள் தத்துவத்தை நீயோ சிந்தாமணியோ புரிந்து கொள்ளவில்லை. விலை மதிக்க முடியாத வைரம் எங்கிருந்து கிடைக்கிறது? எங்க இருந்தா? மண்ணுக்குள்ள இருந்தா கிடைக்குது. அதனால்தான் அந்த மண்ணை கொடுத்தோம். அந்த மண்ணை பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் 15 நாட்களுக்கு பிறகு அவை அனைத்தும் பொன்னாக மாறி இருக்கும். அந்த கற்கள் அனைத்தும் மாணிக்க கற்களாக மாறி இருக்கும். அதற்குள் அவசரப்பட்டு விட்டீர்கள். அப்படியா விஷயம்? இது சிந்தாமணி அம்மாவுக்கு தெரியாம போயிடுச்சே. கோட்டை விட்டுட்டாங்க போல் இருக்க. அந்த சிந்தாமணிக்கு தான் பெரியவள் என்ற அகம்பாவம் வந்து விட்டது. அது வந்து பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு இருக்குமா? சரி, அது போகட்டும். மகனே, உன் முகத்தை பார்த்தால் கலத்திர தோஷம் இருப்பது போல் தெரிகிறது. உன் வீடு எங்கே இருக்கிறது மகனே? வீடு? எனக்கு ஏதுமா வீடு? என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயோ ஓடி போயிட்டா. என் பொண்ணுங்க என்ன அனாத மாதிரி தவிக்க விட்டுட்டாங்க. தனியா தான் இருக்கேன். லில்லியானந்தா சாமி, எனக்கு படுக்க கூட இடம் இல்லாம கோயில் கோயிலா போய் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அடப்பாவமே, நீ போன ஜென்மத்தில் அடுத்தவன் மனைவியை அபகரித்திருப்பாய். அதுதான் இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய். அதற்கு ஒரு பரிகாரம் பண்ண வேண்டுமே. பரிகாரம் பண்ணணும்னா பணம் வேணுமே. அம்மா, என்கிட்ட இந்த ஓட்ட சைக்கிளை தவிர வேற எதுவுமே கிடையாதுமா. இது போதுமே. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. இருந்த ஒரு சைக்கிள் பறி போயிடுச்சு. சிந்தாமணி அம்மா உஷார், தப்பிச்சுக்கிட்டாங்க. நான் ஒரு ஏமாளி பையன், மாட்டிக்கிட்டேனே. ஜெயந்தி, வாங்க மாமா. வாங்க அங்கிள். என்னம்மா, சாமி கும்பிடும்போது தொந்தரவு பண்ணிட்டமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். நான் தினமும் தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் தெய்வம் தான் கண்ணே திறக்க மாட்டேங்குது. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே மாமா. அப்புறம் எதுக்காக சாமி பல சோதனைகள் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு? ஏமா அப்படி சொல்ற? தூக்கு மேடைக்கு போன நம்ம பிரேமி இப்ப விடுதலை வரலையா? மாமா, என் அண்ணன் உண்மையிலேயே எந்த தப்பும் செய்யல. அதனாலதான் விடுதலை ஆகி வந்துட்டாரு. அதுவும் ஒரு காரணம். அதுக்கு மேல நீ அவன் மேல வச்சிருந்த பாசமும் அவனுக்காக நீ செஞ்ச பிரார்த்தனையும் வீண் போகலமா? ஜெயந்தி, ஒரு மனுஷோட வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கு காரணம் அவன் குணம் மட்டும் இல்லம்மா, அவனோட பூர்வ புண்ணியமும் மற்றவங்க மேல அவன் காட்டுற கருணையும் தாம்மா. என் விசாலம் என்னை விட்டு பிரிஞ்சு பல வருஷங்கள் வாழ்ந்தா. எதுமா எங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்தது? அவ என் மேல வச்சிருந்த உண்மையான அன்புதான். ஒரு நல்ல மனைவிக்குரிய சகல குணங்களும் விசாலத்துக்கிட்ட இருந்தது. அதுதாம்மா எங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சது. கடைசி காலத்துல அவளுக்கு என் கையாலே கொல்லி போட வச்சது. முதலாளி சொல்றது உண்மைதாம்மா. நந்தினி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கானா, அது அந்த கடவுளோட அருள் தான். நான் தப்பானவனா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமாமா? ஜெயந்தி, உன் நல்ல மனசுக்கு வசந்த் கண்டிப்பா உன்கிட்ட வந்து சேருவாமா. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையும். மாமா, அண்ணன் நிரபராதின்னு விடுதலை ஆகி வந்ததுக்கு காரணமே ராஜா தந்த வாக்குமூலம் தான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவரு இவ்ளோ செய்யறப்போ அவரை விடுவிக்க நாம எதுவும் செய்ய வேணாமா? உன் என்ன எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் ராஜா ஒரு கொலையை பண்ணியிருக்கான். செஞ்ச தப்புக்கு யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். மாமா, தப்பு செஞ்சவங்க திருந்தி மனுஷனா மாறிட்டாலும் அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா? நீ ராஜா மேல உள்ள அபிமானத்தால் அப்படி சொல்ற. ராஜா இப்ப நல்லவனா இருக்கலாம், ஆனா அவனோட ஆரம்பம் சரியில்லைம்மா. அவன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதே இந்த குடும்பத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக தான். அவன் முன்னாடி செஞ்ச தப்புக்கு தான் இப்ப தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதுக்காக அவன் குடும்பத்தை நம்ம விட்டுற போறது இல்லையே. அவன் தங்கச்சிக்கு நந்தினி வேலை கொடுத்துருக்கா. அவங்க அக்கா புருஷனுக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. ஜெயந்தி, அவங்க குடும்பத்தை எப்பவுமே நம்ம கைவிட்டுற போறதில்லம்மா. ராஜா, விட்டா போதும்னு தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிற இந்த உலகத்தில் நீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆயிருக்கீங்க. எப்போவோ பண்ணியிருக்கணும் பிரேம். புத்தி கெட்டு போய் சுற்றிட்டு இருந்தேன். உங்களை மாதிரி நல்லவங்களை சந்திச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களை ரொம்ப சுத்த விட்டு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். பரவாயில்ல ராஜா, இந்த கஷ்டம் வந்ததுனால தான்
என்னால் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு என்னால் தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. நான் ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படியாவது வசந்த கண்டுபிடிச்சிடணும்னு பார்த்தேன். அது ஒன்று தான் முடியாமல் போச்சு. நீங்கள் கெட்டவன் இல்லை ராஜா, இந்த சமுதாயம் உங்களை அப்படி மாத்திருச்சு. நான் ஒரு கொலை குற்றவாளி, என்னை போய் கெட்டவன் இல்லைன்னு சொல்கிறீங்களே? உங்களுக்குள்ள எந்த சுயநலமும் இல்லை ராஜா. உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் என் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டீங்களே, நீங்கள் எப்படி கெட்டவராக இருக்க முடியும்? பிரேம், உங்கள் குடும்பத்துக்கு நான் நிறைய கெடுதல் பண்ணியிருக்கேன். அதுக்கு பரிகாரமாக தான் வசந்த தேடி கண்டுபிடிச்சிடணும்னு பார்த்தேன். அது முடியாமல் போச்சு. என் குடும்பத்தை பற்றி நான் கவலைப்படலைன்னு சொன்னீங்க. இனிமேல் நான் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ராஜா, இனிமே அது உங்கள் குடும்பம் இல்லை, எங்கள் குடும்பம். உங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. இனிமேல் உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிரேம், நான் பாவத்தை மட்டும் செஞ்சுருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் புண்ணியமும் செஞ்சுருக்கேன் போல இருக்கு. இல்லைன்னா உங்களை மாதிரி நல்லவங்களை சந்திச்சிருக்க முடியுமா? ஜெயந்தி, வீட்டில் தான் குழக்கட்டையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சே, திருப்பி கோயிலுக்கு வரணுமா? வரணுங்க. இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி. வீட்டில் மட்டும் பூஜை பண்ண பத்தாது, கோயிலுக்கும் வந்து பிள்ளையாரை கும்பிடணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பிள்ளையாரை பார்த்தா ரொம்ப விசேஷம். அப்படியா? எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். எங்க அப்பா நிறைய ஆன்மீக புக்ஸ் எல்லாம் படிப்பாரு. சின்ன வயசுலயே எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. ஆமாம்மா, ஆஃபீஸில் கூட விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை எதாக இருந்தாலும் எல்லா ஏற்பாடும் ராமையா தான். நான் பூஜை டயத்தில் போய் நிற்கிறதோட சரி. சரி வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. கணபதஜே நமः. நமோ கணபதஜே நமோ கணபதஜே நம பிரதமபதஜே நமஸ்தே அஸ்தலம்போதராஜ ஏகதந்தாஜ விக்ன விநாசனே ஜபஸ்துதாஜ ஸ்ரீ வரதமூர்த்தஜே நமோ நமः. இந்த பிள்ளையார் ரொம்ப விசேஷமானவர். அப்படியா? எல்லா பிள்ளையாரும் ஒன்று தானே? அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு அம்சம் இருக்கு. இந்த பிள்ளையார் எழுத்தாளர்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப அருள் கொடுக்கிறவர். பாருங்க, ஒரு கையில எழுதுகோலும் இன்னொரு கையில வெற்றிக்கனியும் வச்சிருக்காரு. ரொம்ப ராசியான பிள்ளையார். இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிற பல பேரோட புகழுக்கும் வெற்றிக்கும் இந்த பிள்ளையார் தான் காரணம். வா விஜய், என்ன 2-3 நாளா உன்னை இந்த பக்கமே காணோம்? உங்க முன்னாடி நிற்கவே எனக்கு வெக்கமா இருக்கு ஆண்டி. நீ ஏன்பா வெக்கப்படணும்? உங்களை மாதிரியே நானும் எங்கள் அப்பாவை ரொம்ப நம்பி இருந்தேன். கடைசியில் அவர் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆண்டி. உங்க அப்பா ஏன் இப்படி மாறிட்டாரு? நந்தினியோட அப்பா கங்கா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லி அவர் மனசை மாற்றிட்டாரு. விஜய், நந்தினியும் நந்தினியை சேர்ந்தவங்களும் என்னை எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு உங்க அப்பா தொலை போயிட்டார் பாத்தியா? எங்கள் அப்பா கொடுத்த வாக்கை எப்பவுமே மீற மாட்டார். ஆனால் உங்கள் விஷயத்தில் என்னமோ திடீர்னு பெல்ட் அடிச்சிட்டாரு. அதான் எனக்கு புரியல. உன்னை நான் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். என் மாப்பிள்ளையாக்கி உன்னை பெரிய ஆளாக்கணும்னு நினச்சேன். இப்போ எதுவுமே நடக்காது போல இருக்கே. நான் வேணும்னா எங்கள் அப்பாகிட்ட மறுபடியும் பேசி பார்க்கட்டுமா ஆண்டி? வேண்டாம் விஜய், உங்கள் அப்பா கிட்ட இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சில அப்பாங்களுக்கு தான் பிள்ளைங்க பெரிய ஆளானா அவங்களுக்கு பிடிக்காது. நாளைக்கு பெரியவங்களாயிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள கவனிக்க மாட்டாங்களோன்ற பயம்தான். அப்படியா? இப்படி கூட இருப்பாங்களா ஆண்டி? நான் சொல்றது உண்மைதான்ப்பா. நீ அவரோட புள்ள, நீ சொல்றதை கேட்காம யாரோ ஒரு கங்கா சொல்றதை கேட்டு நடந்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உன் முன்னேற்றத்தை அவர் விரும்பலன்னு தானே அர்த்தம். ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் போய் எங்க அப்பா கிட்ட 2ல் 1 தெரிஞ்சுக்கிறேன்.
ச்சே, என் கௌரவமே போச்சுப்பா. இது வரைக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சதே இல்லை. என்னால உனக்கு என்னடா அவமானம்? உனக்கு படிப்பு கொடுத்துருக்கேன், உன் வாழ்க்கைக்கு தேவையான சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இதை விட நான் வேற என்னடா செய்ய முடியும்? நீ விரும்பினதெல்லாம் வேற வாங்கி கொடுத்துருக்கேன்டா. அருணாவை கூட தான் விரும்பினேன். அவளை என்ன கட்டி வைக்க முயற்சி பண்ணீங்களா? நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நானே அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்டா. ஆனா நீ விரும்பினது அடுத்தவன் பொண்டாட்டி. அந்த அருணா உன்னை அவமானப்படுத்தினாங்கிறதுக்காக அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா டார்ச்சர் பண்ண போறேன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது உண்மையா இல்லையாடா? ஏண்டா டேய், ஒரு பொண்ணை பழிக்கு பழி வாங்குறது ஒரு ஆம்பளைக்கு அழகாடா? நான் அப்படிதான். என்னை அவமானப்படுத்தினால அவளை பழி வாங்கியே தீருவேன். இந்த பிறவி ஏன் எடுத்தேன்னு அவ நொந்து நொந்து சாகணும். சி, இது மனுஷன் செய்யற காரியமாடா? நான் ஃபைனான்ஸ் தொழில இருந்தாலும் நேர்மையாவும் நியாயமாவும் மனிதாபிமானத்தோட இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கேன்டா. அதான் நீ அப்படியே இருக்க. உனக்கு பின்னால தொழில் ஆரம்பிச்சவன்லாம் ஃபைனான்சியர் ஆயிட்டான். நீ இன்னும் ஃபைனான்ஸ் புரோக்கராகவே இருக்க. இதை பண்றதை விட வேற ஏதாவது புரோக்கர் வேலை பண்ணியிருந்தா பெரிய ஆளாயிருக்கலாம். டேய், நான் அப்பாடா. அந்த உறவுக்கு மரியாதை கொடுக்கலைனாலும் என் வயசுக்காவது மரியாதை கொடுத்து பேசுடா. யோ, நீ அப்பன மாதிரி நடந்திருக்கணும். நான் எங்க பெரிய ஆள் ஆயிடுவேன்னு உனக்கு பொறாம. அட பாவி, உலகத்துல எந்த அப்பனும் அந்த மாதிரி நினைக்க மாட்டான்டா. நீ அப்படி நினைச்சிட்டியே? இல்லனா சிந்தாமணி வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறத நீ தடுத்திருப்பியா? அவங்க வீட்டை பாத்தியா? எவ்வளவு பெரிய பங்களா. வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு வீடு உன்னால வாங்க முடியுமா? ச்சே, இது கூட உங்க அப்பன் கொடுத்த வீடு. இல்லனா நீ எங்கேயா வாங்க போற? டேய், உன் வயசுல நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. நீ என்னடானா ஊரை சுத்திட்டு இருக்க. உனக்கு பொறுப்பு வரும் வரும் நானும் பாக்குறேன். ஆனா நீ செய்யற காரியத்தை பார்த்தா உன் மேல எனக்கு வெறுப்பு தாண்டா வருது. வெறுப்பா வருது? பின்ன எதுக்கு என்ன பெத்த? அதுதான்டா நாங்க செஞ்ச தப்பு. நீ பிறந்த உடனே அந்த மகராசி போய் சேர்ந்துட்டா. நீ அயோக்கியனா வளருவேன்னு தெரிஞ்சுதான் அவன் முன்னாடியே போய் சேர்ந்துட்டா போல் இருக்கு.